பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோசுவா 8:1 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த அருமையான வேத வசனத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தலைவராக இப்பொழுது இருக்கிறார். அப்பொழுது அந்த சூழ்நிலையில் என்ன நடக்கிறது என்றால், ஆயி பட்டணம் என்ற பட்டணம் மிகச்சிறிய பட்டணம். அந்த பட்டணம் இவர்களை மேற்கொள்ளுகிறது. அப்பொழுது அவர் கலங்கி தோல்வி அடைஞ்சிட்டோமே என்ற ஒரு ஃபீலிங்ஸ்ல அவர் விழுந்து கிடப்பாரு. அவர் விழுந்து கிடக்கும் போது யோசுவா 7:10 வாசிக்கிற, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆமேன், ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான மாலை வேளையில நீங்கள் முகம் குப்புற விழுந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறது ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? ஏன் நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, எனக்கு எந்த இடத்துலையுமே சீட்டு கிடைக்கலையே, எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையே, எனக்கு சேலரியே போடலையே, எனக்கு இந்த காரியம் நடக்கவே இல்லையே என்று நீ ஒருவேளை கலங்கி இந்த வேளையில முகம் குப்புற விழுந்து கிடக்கிறையா? கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வேளையில எதிராய் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவைகளை எதிர்க்கிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று வேத வசனத்தில் சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு. இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையும் போராடி ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். போராட்டம் இருந்தாலும் ஜெயம் நமக்கு தான். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகள் தோற்று போவதே இல்லை. போராட்டத்தில் விழுந்து போனதா சரித்திரமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்க ஏற்கனவே நீங்கள் ஜெயித்தீங்க அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. அதே போல முதியவர்களே, நீங்களும் ஆல்ரெடி நீங்க எல்லா காரியத்தையும் ஜெயித்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கவனமாய் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நமக்கு முன்பதாக ஏதாவது பிரச்சனை வந்தா அதை குறித்து கலக்கம் அடையாதீங்க. அதனுடைய விஷயம் வேற மாதிரி இருக்கு. நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, நமக்கு சரியான மகிமை கிடைக்கல, ஒருவேளை வெக்கப்பட்ட சூழ்நிலை மாதிரி துவக்கம் தெரியலாம். ஆனா முடிவு என்னமோ உங்களுக்கு தான் ஜெயம். முடிவு என்னவோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். முடிவு என்னவோ யோசுவாவுக்கு தான் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். நீ பயப்படாத, எதை குறிச்சும் பயப்படாத, கலங்காத, நீ எழுந்து போ. நீ எழுந்து போனீனா வசனம் சொல்லுகிறது. 8 அந்த முதல் வசனத்துல கீழ் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. நீங்கள் எதற்காக முழங்கால் போட்டு அழுது கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, நீங்க எழுந்து கிளம்பி போங்க. நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த சம்பவத்துல பெரிய காரியம் ஒன்று நடக்கும். பாவத்தின் நிமித்தமாக இவர்கள் தோற்று போனார்கள் என்று ஒரு சம்பவம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரல, இந்த வேளை நான் தோற்று போயிருக்கிறேன், நான் வெக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண் கலங்கி இந்த வேளையில முகம் குப்புற விழுந்து அழுதுகிட்டு இருக்கிறியா? அருமையான பிள்ளையே, இன்றைக்கு ஒரே ஒரு நிமிஷம் உன்னை அனலைஸ் பண்ணிப்பாரு. நம்ம எங்க தப்பு பண்ணோம், எந்த இடத்துல வாயின் வார்த்தைகளை லூஸ் பண்ணோம், எந்த இடத்துல தேவையில்லாத இடத்துல போய் நம்ம பேசிட்டோம், தேவை இடத்துல நின்னுட்டோம், அதை மட்டும் நீங்க பார்த்து உங்களை நீங்களே சீர்படுத்துங்க. ஆண்டவர் இந்த மாலை வேளையில உங்ககிட்ட சொல்றார், எழுந்துரு, கெட் அப், நீ விழுந்து கிடக்காத. நீ ஏன் விழுந்து கிடக்கிற? முகம் குப்புற ஏன் விழுந்து கிடக்கிற? எழுந்து நீ போ, உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சித்தம் கொண்டு விட்டார். நீ பயப்படாத, நீ இந்த வேளையில நீ கலங்காத. யுத்த ஜனங்கள் யாவரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீ எதை கையில எடுக்கிறியோ, எதை நீங்கள் ஜெபிக்க எடுத்தீங்களோ அதை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வேளையில உங்களுக்காக அடியேன் ஜெபிக்க போகிறேன். அன்பு ரட்சகா, என் பிள்ளைகள் கையில வைத்திருக்கிற காரியங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை சேலரி வரலன்னு கலக்கத்தோடு இருக்கிறார்களோ, ஒருவேளை ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே சீட்டு கிடைக்கலன்னு பயத்தோடு இருக்காங்களோ, இந்த வேளையில் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பேற்பட்ட வாலிப பிள்ளைகளை பத்திரப்படுத்துவீராக. கண்ணீரோடு கலக்கத்தோடு, ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், நான் அசிங்கப்பட்டேன்னு நினைக்கிறாங்களோ, இல்ல ஆண்டவரே, நீர் ஒருபோதும் உன் பிள்ளைகளை கைவிடுகிறதே இல்லை. இன்னைக்கு திட்டமாய் சொல்லியிருக்கிறேன். எழுந்து போ என்று சொன்னீர். உன் கையில கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் தாமே அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னீர். அந்த வார்த்தையை நிறைவேற்றும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பிள்ளைகளை பத்திரப்படுத்தும், கூடவே இருக்கும். போக்கும் வரத்துமான காரியங்களை கூடவே இருக்கும். யோசுவாவுக்கு ஜெயம் கொடுத்தீர். ஆயி பட்டணம் கீழே விழுந்து போனது. அதே போல இந்த பிள்ளைகள் ஜெயத்தை கொடுத்து இவர்கள் எதிர்நோக்குகிற எல்லா காரியத்தையும் ஜெயிக்க கிருபை கொடுத்து வழி நடத்தும். குடும்பத்தை ஆசீர்வதியும். எந்த வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ சரீரங்களை வராதபடிக்கு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பத்திரப்படுத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. So God bless you.